உங்களை எதற்காக அழைத்து ஏழு விஷயம் கேட்க வேண்டும் அல்லவா? பாண்டவர்கள் பாண்டவர்கள் தாங்களுடைய யோசனை கேட்டு சூதனால் பகடை ஆடி காடு மனம் ஓட்டமல்ல பாண்டவர் சென்று இன்றோடு எத்தனை ஆண்டாவது சொல்லு? இன்றோடு எத்தனை வருஷம் ஆகுது? இன்றோட 11 வருஷம் ஆகுதுப்பா. 11 வருஷம் ஆகுது. இன்னும் இருப்பு எத்தனை வருஷம்? 2 வருஷம் இருக்குது. இன்னும் 2 வருஷம். 2 வருஷம் இருக்குது. அது மட்டும் சென்று 14 பிறந்தா பாதி ராஜ்யத்துக்கு வருவாங்க. அதனால என்னால அடி வாங்க முடியாதுன்னு சொன்னல அந்த நாடு பாடி அதனால பாண்டவர்கள் காணம் போனாங்கல்ல, பாண்டவர்கள் செத்தாரா பிடித்தாரா எந்த ஒரு செய்தி தெரியல. பாண்டவர் என்ன பாண்டவர் என்ன இருப்பாங்கன்னா, ஏன்னா நல்லா காய்கறி நல்லா கறியோட சாப்பிடணும்னே செத்து போயிடலாம். காய்கறி தின்னு எத்தனை நாளையா காய்கறி தின்னி அவனாவது பொழுது உயிரோடு இருக்கிறவர் இருக்க முடியுமா? சாப்பாடு சாப்பிடுறவனே செத்து போயிடுவான். அவன் செத்து இருப்பான்பா. அப்படியா? பாண்டவர் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சொல்லிட்டாத்தா. பாண்டவர்கள் இருந்து விட்டார்கள். நிச்சயமாக சத்தியமாக உங்க ஆயா சத்தியமா செத்து போயிட்டாருங்கிறாங்க. அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருக்கு தெரியுதா? எனக்கு சந்தேகமா இருக்குது. உங்களுக்கு சந்தேகமா இருக்குது. அந்த பாண்டவர் 5 பேர் செத்துருப்பாங்க. நான் சொல்றேன், நீ சாவலோடு சொல்லி சந்தேகமா இருக்குது. அதனால அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருந்தா சந்தேகத்தை ஆறாலும் கேட்க முடியாது. எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, ஆளை அனுப்பி அதை பண்ணிட்டோட அவங்ககிட்ட போயிட்டோட அப்படி ஆளை அனுப்பிட்டு அத்தமும் நாமளே போறதா உத்தமும். அது மாதிரி இப்ப மாமன் சொல்றத நீங்க நம்பல கேட்க மாட்டீங்க. நீங்க சொல்லுங்க. நான் சொன்ன நீ கேட்க மாட்டேங்கிற. ஆனா அந்த பாண்டவர் 5 பேரும் செத்து போயிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க இன்னும் செத்து இருக்க மாட்டாங்க. நீ சந்தேகமா இருக்கு. அப்படி சந்தேகமா இருந்தாலும் இன்னைக்கு 11வது வருஷம் ஊக்கிரை வனத்துல இருப்பாங்க. அந்த ஊக்கிரை வனத்துல நல்லா போய் தொலைவு பாரு. அந்த ஊக்கிரை வனத்துல தொலைவு பாரு. அவங்க இருந்தா இன்னும் 2 வருஷம் ஓட்டலாம். அப்படி இல்லைன்னா போயிட்டா செத்து போயிட்டாங்க. வாப்பா பாண்டவர் செத்து 11 வருஷம் ஆகுது. அதனால ஏன் சந்தேகம்? நாங்க 100 பேரு. அண்ணன் கர்ணன் அண்ணன் கர்ணன் சேர்த்தா 100 மன்னர்கள். ஒவ்வொரு ஒண்ணுமா தேடி பார்த்தா பாண்டவர் இருப்பதும் இல்லாத தெரியும். இருந்தா மீண்டும் 12 வருஷம் இல்லன்னா பாண்டம் செய்ய வேண்டிய கரும்பு காண்டமெல்லாம்
ஈமசனம் செய்யலாம். ஆமா. அதனால நாங்க அண்ணன் தம்பி 100 பேரு அண்ணன் கர்ணனோடு 100 மன்னர்களும் காலத்தில் வேட்டையாடுவது போலவும் பாண்டவரை பார்ப்பது போலவும் காலத்துல வேட்டையாடுற மாதிரி இருக்கும். பாண்டவ தான் தேடி போறோம்னு தெரிஞ்சா இங்க இருக்கிற குருகுரியாருங்களாம் உங்களை விட மாட்டாங்க. யாராச்சும் சொல்லுவாங்க. ஆமா, அதனால நாம காணகத்துக்கு வேட்டையாட மாதிரி இருக்கும். அப்படியே பாண்டவர் இருக்கிறாங்க. பாண்டவர் ஒவ்வொரு வனத்திலையும் பார்த்த மாதிரி இருக்கும். எப்படி உங்களுக்கு தனி மூலம் என்னடா நாயகி தலைமை? சரி மருமகளே துரியோதனமன்னா, நீங்க 106 பேரும் உங்க அண்ணனை சேர்த்து நீங்க 100 பேரு, உங்க அண்ணனை சேர்த்தா 101 மன்னர்கள். நீங்க ஒவ்வொரு வனமா தேடிட்டு போய் அந்த பாண்டவரை இருந்தா இன்னும் 2 வருஷம் பார்த்து கண்ணால பார்த்துட்டா இன்னும் 2 வருஷம். அவங்க செத்து போயிட்டாங்க. நீங்க பாத்துட்டு வந்து பாண்டவர் உயிரோட இருக்கிறாங்க. இவர்கிட்ட சொல்லுங்க. என்ன சொன்னா போதும், நான் பாத்துக்கிறேன். இவர் எல்லாமே இவர்தான பாத்துக்கிறீங்க. ஆமா, ஆமா. சரிப்பா, அப்படி அந்த வெற்றியாக நீங்க 101 பேர்களும் முதலமாக போயிட்டு வாங்க. நீ எங்க போற? நீ எங்க போற? நான் கொஞ்சம் அரண்மனையில வேலை இருக்குப்பா. பரவாயில்ல, போய் பாருங்க. நீங்க போயிட்டு வாங்க, அரண்மனையில வேலை இருக்குது. ஆமா. இல்லையா படுத்துட்டு பாத்துட்டு 2 குடம் தண்ணி இருக்குது, எடுத்து ஊத்தி விடுவேன். ஓ, சிம்மதானத்துல அமர்ந்திருப்போம் பா. அப்படியே உட்காந்து வாங்கிலே தூங்க படுத்து விடாது. சரிப்பா. என்ன நான் போக சொன்னேன். சரிப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா, பார்த்து நான் கூட மாமா வயசான காலத்துல இதே தேடி மாட்டா இதே புத்தி சுயநலம் எல்லாம் இல்லாத போச்சா காட்டிட்டு நகராஜன் ஆனா சரி சரி டேய், மாமா சொன்ன மாதிரி ஆமாங்க. இப்போ நாம பாண்டவர் தேடி போகணும். நீங்க ஒண்டி போறீங்களா? ஏன்டா நான் அதான் என் தம்பி மாருங்க என் அண்ணன் கர்ணனோட 101 பேர் போகணும்டா. தானே. அதனால இந்த சந்தோஷமான செய்தியை என் மனைவி பான்மதிக்கிறான். நாம வந்து காட்டுக்கு போறதுன்னு முடியாது போச்சு. ஆமா. ஆமாங்க. என்ன இதுக்கா எந்த கால பண்டி காட்டுங்க அங்க எங்க நச்சாரியாருங்க அப்படிதான் போயிட்டு ஆளு 70 பெயிண்ட் போட்டு வச்சுட்டாங்க. அந்த மாதிரி பண்ணி காட்டுங்களப்பா. காட்டுக்கு பாண்டவர் இருக்கிறாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு போறோம். ஆமா. இப்போ என் மனைவி பான்மதி ஆமா ஆமா அந்த உரமாக இருக்கிறார். போன கொழுப்பீடு போன கணவரை காணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம சொல்லாத முடியாத காட்டுக்கு போயிட்டுமா இங்க எங்க புருஷனை காணும் சொல்லி எல்லாமே தேடுவாங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணம் ஆனீங்க முக்கியமா பாரு, கல்யாணம் ஆனீங்களா எங்கேயாவது வெளியில போகணும்னா என்ன எடுத்துங்க, காலையில 2200 300 சம்பளம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு கண்டு கிடைக்க சாராய் கிடைக்க சந்து கிடைக்க போய் எங்கேயா ஒண்ணு குடிச்சுட்டு அப்படியே விநாயகர் ஆஸ்பத்திரி பக்கம் ரூம்ல படுத்துக்கிட்டு அப்படியே கூத்து கொண்டாலும் எனக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா கல்யாணம் ஒண்ணு பண்ணீங்க, உங்களாட்டம் கல்யாணம் பண்ணீங்க